ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் மான்சேஷனில் ஒன் ஆஃப் த ஏர்னிங் ஃபியூச்சராக இருக்கக்கூடியது ஜாயின் மெம்பர்ஷிப். நம்ம ஜாயின் பட்டன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதில் ரீசெண்டாக வந்து அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லைக் வந்து மெம்பர்ஷிப் ஸ்கிப்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை தெரியல ப்ரோ, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம். அது போக அதில் ஒரு சில அப்டேட்ஸும் வந்திருந்தது. அதாவது இந்த ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நோட் பண்ண வேண்டிய விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. கிரியேட்டர் இன்சைடர் அஃபிஷியல் சேனலில் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு வீடியோனுடைய லிங்க் வேணால் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து லைக் மெம்பர்ஷிப் கிஃப்டிங்கில் நம்மளே வந்து பே பண்ணலாம். ஒரு கிரியேட்டராகவே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனலுக்கே. நம்மளுடைய சேனலில் நம்மளே மெம்பராக இருக்க தேவையில்லை. நம்ம வந்து பர்டிகுலராக நம்மளுடைய லாயல் வியூவர்ஸ்க்கு வந்து மெம்பர்ஷிப் கிஃப்டிங் மூலிமா நம்ம வந்து கிஃப்ட் பண்ணி லைக் அதுலேருந்து நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய லாயல் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஜாயின் மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாகவே போய் சேரும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், லைக் நம்மளே நம்மளுடைய ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம்னா அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் எனக்கும் கூட தோணுச்சு, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டினியூஸாக நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருந்ததால இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியல. இப்போ ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் வந்து இருக்கலாம், லைக் யூடியூப்ல நம்மளே ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் தரப்பில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஜாயின் மெம்பர்ஷிப். ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் இந்த அப்டேட் வந்திருக்கிறது பர்டிகுலராக அந்த கிரியேட்டர் வந்து அவங்களுடைய லாயல் வியூவர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணுற விதமாக கொடுக்குறது. அது அவங்களுடைய சேனல்லே அப்படிங்கிறது இஷ்யூ கிடையாது. பட் கோர்ஸ் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, நம்ம சேனலுக்கு நம்மளே மெம்பர்ஷிப் கிஃப்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக அதற்கான ஏர்னிங்ஸ் நமக்கே வந்து வரும். அதுலேயும் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப்பில் ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலுமே அது ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே 70% வந்து கிரியேட்டருக்கு, 30% வந்து யூடியூப்க்கு அப்படிங்கிற மாதிரி போய் சேரும். அதே மாதிரி தான் இந்த மெம்பர்ஷிப்ஸ் கிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போதும் அதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்கோ அது வந்து 70% கிரியேட்டர் சைட் அண்ட் 30% வந்து யூடியூப் சைட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ரெவன்யூ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் கிஃப்டிங் பண்ணி ஒரு சில லாயலான வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது தான் இது. கம்ப்ளீட்டாக யூடியூப்பை பொறுத்ததுங்க. பட் நம்ம பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது வந்து லைக் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்குள்ளே பண்ணக்கூடிய விஷயம். நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்மளே பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை தாண்டி போகக்கூடிய விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைசர் இருக்காங்க. ஒரு அட்வர்டைசர் வந்து யூடியூப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சும்மா மணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒர்த்தபிளாக இருக்குது யூடியூப்பில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்வர்டைசர்ஸ் வந்து யூடியூப்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது குறிப்பாக யூடியூப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கணும். இந்த ஒரு மெம்பர்ஷிப் கிஃப்டிங் வந்து அனதர் ஃபீச்சர், அது யூடியூப் கொண்டு வந்தது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ ஒரு கிரியேட்டராக நீங்களே வந்து உங்களுடைய லாயல் வியூவர்ஸ்க்கு மெம்பர்ஷிப் வந்து கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அப்படி இல்லைனா ஒரு வியூவரே வந்து சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனி விருப்பத்தை பொறுத்தது. பட் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸை பேஸ் பண்ணி போயிருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் பர்டிகுலராக வந்து ஏதாவது ஒரு இன்வாலிட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆக்ஷன்ஸ் வந்து யூடியூப் தரப்பில் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அட்வர்டைசர்ஸோட கண்டிப்பாக யூடியூப் வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து யூடியூப்க்கு வந்து வரும். யூடியூப் வந்து நிறைய அட்வர்டைசர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் கூட நம்மளுடைய வீடியோ வந்து ஆஃப்டர் மான்சேஷன் நம்ம பர்டிகுலராக வந்து மான்சேஷன்லாம் எனேபிள் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோ ஆட்ஸ் வந்து நம்மளே பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. கண்டிப்பாக அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக் வேலிட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரினா நிறைய இஷ்யூ வந்து வரலாம். அதோடைய ஆட்சன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாவோ பெர்மனெண்ட்டாவோ டிசேபிள் செய்யப்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பர்டிகுலராக மான்சேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கிரியேட்டர்ஸ் வந்து நோட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் லைக் யூடியூப்புக்கும் அந்த அட்வர்டைசர்ஸ்க்கும் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இருக்கும். லைக் அட்வர்டைசர்ஸ் வந்து அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் யூடியூப் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லைக் இது ஏன் தப்பு, இது ஏன் கரெக்டு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளே பார்க்கறது ஏன் தப்பு, அண்ட் வந்து மெம்பர்ஷிப் கிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை as a கிரியேட்டராக நம்மளே யூஸ் பண்ணி நம்மளுடைய ஏர்னிங்ஸையும் நம்ம வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். லைக் 70% வந்து நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும், நம்ம பே பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ரெண்டு விஷயங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இது பர்சனலாக ரொம்ப நாள் ஸோ இது பர்சனலாக எனக்கும் ஸோ இது பர்சனலாக எனக்கு
ஸோ இது பர்சனலாக எனக்கு தோணுச்சு. ஒரு நார்மல் வியூவராக நம்ம திங்க் பண்ணி பார்த்தா இந்த ஒரு டவுட் வந்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கைஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் இந்த எழுதுனா மறக்காமல் கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.